الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நாம் சஹாபா பெருமக்களுடைய சில சம்பவங்களை, சில சஹாபாவுடைய வாழ்க்கை குறிப்புகளை பார்த்து வருகிறோம். இந்த சம்பவங்களை நாம் மனதில் பதிவு செய்து கொண்டு சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு, ரசூலுடைய சம்பவங்கள், சஹாபாவுடைய இந்த சம்பவங்களை நாம் நினைவு கூறி பார்ப்போமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துவதற்காக அந்தந்த சந்தர்ப்பத்திலே மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை உறுதியாக பற்றி பிடித்து கொள்வதற்காக இந்த சம்பவங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். இந்த சம்பவங்களை பார்ப்பதற்கான நோக்கமே அதுதான். வெறுமனே ஒரு சில தகவல்களை சேகரித்து கொள்வது என்பது நோக்கமல்ல. அந்த சம்பவங்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றாக அமைய வேண்டும். சஹாபா பெருமக்கள், ரசூலுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவங்களை படிப்பதற்கான, சொல்வதற்கான நோக்கம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த சபையில் நாம் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபி. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்க்கையில் ஹஜ்ஜுடைய காலத்தில் மதீனாவில் இருந்து வந்திருந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லி அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகு ரசூல் அவர்கள் சில பைஅத்துகளை, உறுதிமொழி வாங்கியிருப்பார்களே, அந்த அகபா என்கிற உடன்படிக்கையில், அந்த அகபா ஒப்பந்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி கஅப் பின் மாலிக் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அகபா ஒப்பந்தத்திற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். அந்த அகபா என்கிற ஒப்பந்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாவுடைய முயற்சி தான், முஸஅப் பின் உமைரோடு சேர்ந்து அந்த சஹாபா செய்த முயற்சி தான் மதீனாவில் இஸ்லாம் வேகமாக பரவியது. அந்த அகபா ஒப்பந்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாவில் கஅப் பின் மாலிக் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அவர்களுடைய சம்பவம் என்ன என்று சொன்னால், தபூக் என்கிற ஒரு போர் நடக்க வேண்டி இருந்தது. ஆனால் தபூக் என்கிற இடத்தில் வைத்து அந்த போர் நடக்கவில்லை. ரோம் நாட்டு மன்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக படையெடுத்து வருவதாக, தபூக் என்கிற இடத்தில் படையெடுத்து வருவதாக ஒரு தகவல் ரசூலுக்கு கிடைத்தது. தபூக் என்கிற அந்த பகுதி மதீனாவிலிருந்து எப்படியும் ஒரு 800 கிலோமீட்டர்கள் தூரத்தில் உள்ள ஒரு பகுதி, தூரமான ஒரு பயணம் அது. ஆக தபூக் என்கிற இடத்தில் ரோம் நாட்டு படை முஸ்லிம்களுக்கு எதிராக வர இருக்கிறது என்கிற தகவலை கேள்விப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு இந்த விஷயத்தை அறிவித்தார்கள். போருக்காக வேண்டி புறப்படுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த பயணத்தில் சஹாபா பெருமக்களுக்கு முன்னால் இருந்த சவால்கள் என்று பார்த்தால், ஒன்று கடுமையான வெயில் காலம், 2 தூரமான பயணம், 800 கிலோமீட்டர்கள் தூரமான பயணம், 3வது சவால், எவ்வளவு பயணம் தூரமானதோ அதே அளவுக்கு பயண செலவும் அதிகமாக இருக்கும், பொருளாதாரத்தையும் திரட்ட வேண்டும். இந்த சவால்களுக்கு மத்தியில் அந்த தபூக்கை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னah. இந்த தபூக் என்கிற போருக்கு உஸ்ரா போர் என்கிற ஒரு பேரும் உண்டு. உஸ்ரா என்று சொன்னால் கடினமான, கஷ்டமான, நெருக்கடி என்கிற பொருள்.
பல நெருக்கடிகளுக்கு மத்தியில், பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த போர் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்த காரணத்தினால் இந்த தபூக் போருக்கு உஸ்ரா போர் என்கிற ஒரு பேரும் உண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் இந்த உஸ்ரா என்கிற போருக்காக படையை தயார் செய்வாரோ, பொருளாதாரத்தை கொடுத்து இந்த படையை தயார் செய்வாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொன்ன பொழுது உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள். அந்த போருக்கு தேவையான செலவினங்களில் ஒரு பெரும் பகுதியை அவர்கள் வழங்கினார்கள், உஸ்மான் பின் அஃபான். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சஹாபா பெருமக்கள் யாரெல்லாம் போரில் கலந்து கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவர்களாக இருந்தார்களோ, உடல்நிலை ஏதும் சரியில்லை என்கிற ஒரு காரணமும் கிடையாது, வயோதிகம் அடைந்த மக்கள் அப்படியும் கிடையாது, மாறாக போரில் கலந்து கொள்ளக்கூடிய வயது இருக்கிறது, ஆரோக்கியமாகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்தகைய எல்லா சஹாபாவும் ரசூலோடு புறப்பட்டு விட்டார்கள் இந்த போருக்காக. முனாஃபிகீன்கள் அந்த சமயத்தில் என்ன செய்தார்கள்? அவர்கள் பின்தங்கி இருப்பதோடு சஹாபா பெருமக்களும் இந்த போருக்காக வேண்டி புறப்படக்கூடாது, அவர்களும் பின்தங்கி இருக்க வேண்டும், அவர்களுடைய ஈமானும் பலவீனம் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த முனாஃபிகீன்கள் சஹாபாவை பார்த்து சொன்னார்கள், என்ன அவ்வளவு தூரமா பயணம் செய்ய போகிறீர்கள் கடுமையான வெயில் காலத்தில் என்றெல்லாம் சில இந்த காரணங்களை சொல்லி தடுக்க முயன்றார்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, இந்த கடுமையான வெயில் காலத்தில் புறப்படுவதை குறித்து அவர்கள் பயப்படுகிறார்களா? நபியை நீங்கள் சொல்லுங்கள், நரகத்தின் நெருப்புடைய வெப்பம் என்பது இதைவிட கடுமையானது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தபூக் போருக்காக வேண்டி ரசூல் சஹாபாவை அழைத்து புறப்பட்டார்கள். அந்த போரில் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, மாறாக பின்தங்கி இருந்து விட்டார். அங்கே ரசூல் போன பிறகு போர் நடக்கவில்லை, அந்த ரோம் நாட்டு படை பயந்து போய்விட்டார்கள், போர் நடக்காமல் தான் ரசூல் அவர்கள் திரும்பி வந்தார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு அது வெற்றி, அது பயந்து ஓடிவிட்டார்கள் என்கிற விஷயத்தை பரவலாக மக்கள் பேசினால் போர் நடக்காமலே அது முஸ்லிம்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றியாக அது இருந்தது. ஆனால் அந்த போரில் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, அவர்கள் பின்தங்கி இருந்து விட்டார். பின்தங்கி இருந்ததுக்கு அவரிடத்தில் எந்த ஒரு தக்க காரணமும் கிடையாது. உடல்நிலை சரியில்லை, எனக்கு வயதாகிவிட்டது, என்னால் பயணம் செய்ய முடியாது, அல்லது வீட்டில் பெண்கள் தனியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு யாரும் பாதுகாப்பு தருவதற்கு யாரும் இல்லை, இப்படியெல்லாம் எந்த ஒரு காரணமும் கிடையாது. போரில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வசதியும் எல்லாமே இருந்தது. ஆகவே இந்த சம்பவத்தை கஅப் பின் மாலிக் அவர்களே அறிவிக்கிறார். கஅப் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்த போரில் எந்த ஒரு போரிலும் பின்தங்கி இருந்ததில்லை, 2 போரை தவிர. ஒன்று தபூக் போர், இந்த உஸ்ரா என்கிற போர். 2 பத்ர் போர். பத்ர் போரை குறித்து அவர்கள் சொல்கிறார்கள், பத்ர் போரில் யார் பின்தங்கி இருந்தார்களோ அவர்களை ரசூல் நினைச்சவில்லை, குற்றம் பிடிக்கவில்லை. காரணம், அது போருக்காக வேண்டி ரசூல் அவர்கள் புறப்பட்டு போகவில்லை. சஹாபாவை அழைத்து ஒரு வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக வேண்டி ஒரு 313 சஹாபாவை ரசூல் அவர்கள் அழைத்து சென்றார்கள். ஆனால் அது போராக மாறிவிட்டது பின்னர். ஆகவே புறப்படும் பொழுதே போருக்காக வேண்டி புறப்படாத காரணத்தினால் யார் பத்ரில் கலந்து கொள்ளவில்லையோ அவர்களை ரசூல் நினைச்சவில்லை, நீங்கள் எதற்காக வரவில்லை, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் ரசூல் அவர்கள் கேட்கவில்லை, குற்றம் பிடிக்கவில்லை என்பதாக கஅப் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார். ஆகவே பத்ர் போர் மற்றும் தபூக் போரை தவிர எந்த போரில் நான் ரசூலோடு கலந்து கொள்ளாமல் பின்தங்கி இருந்தது கிடையாது. அதே நேரத்தில் சொல்கிறார், பத்ர் போரில் கலந்து கொள்வதை விட எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால் அந்த அகபா என்கிற ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டது. ரசூல் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுதே ஹஜ்ஜுடைய காலத்தில் ரசூலை சந்தித்து இஸ்லாத்தை தழுவி ரசூலிடம் பைஅத் செய்து ஒப்பந்தம் செய்து பிறகு மதீனா வந்து அவர்கள் உழைப்பு செய்தார்களே, சொல்கிறார்கள், பத்ர் போரில் கலந்து கொள்வது உங்களுக்கு வேண்டுமா அல்லது அகபா ஒப்பந்தத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்டால் நான் அகபா ஒப்பந்தத்தில் கலந்து கொள்வதை தான் தேர்வு செய்வேன் என்கிற அர்த்தத்தில் கஅப் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக சொல்கிறார் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் தபூக் போரில் கலந்து கொள்ளாமல் இருந்ததற்கு என்னிடத்தில் எந்த ஒரு தக்க காரணமும் இருந்திருக்கவில்லை, மாறாக அந்த நேரத்தில் தான் நான் மிக பலசாலியாக இருந்தேன், உடல் ரீதியாக பார்த்தால் நல்ல ஆரோக்கியமாக இருந்த காலகட்டம் அது. அதே போல சொல்கிறார், பயணம் செய்வதும் எனக்கு மிக இலகுவாக இருந்த ஒரு காலகட்டம் அது. சொல்ல போனால் அந்த நேரத்தில் என்னிடம் 2 வாகனங்கள் இருந்தன,
தபுக் போர் மேற்கொள்வதற்கு ஒரு வாகனம் அல்ல, 2 வாகனங்கள் என்னிடத்தில் இருந்தன. நானும் பலசாலியாக இருந்தேன். ஆகவே அந்த போரில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்னிடத்தில் எந்த ஒரு காரணமும் இருந்திருக்கவில்லை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வெப்பத்தில், கோடை காலத்தில் தூரமான பயணத்தை மேற்கொண்டார்கள். மேலும் 3வது ஒரு விஷயத்தை சொல்கிறார், அதிகமான எதிரிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருந்தார்கள் அந்த ரோம் நாட்டு படையை. ஆனால் அங்கு போர் நடக்கவில்லை என்பது அடுத்த விஷயம். ஆனால் புறப்படும் பொழுது என்ன தகவல்? பெரிய ஒரு கூட்டத்தை, பெரிய ஒரு படையை ரோம் நாட்டு அரசாங்கம் அனுப்பியிருக்கிறது என்பதாக தான் தகவல் கிடைத்தது. ஆகவே இத்தனை சவால்களுக்கு மத்தியில் ரசூல் அவர்கள் பயணம் செய்தார்கள். அடுத்து காப் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார், நான் போரில் கலந்து கொள்ளவில்லை. அடுத்து ரசூல் அவர்கள் சஹாபாக்கள் மதீனா திரும்பிய பிறகு இப்போது ரசூல் அவர்கள் போரில் கலந்து கொள்ளாத மக்களை அழைத்து விசாரிக்க தொடங்கினார்கள். ஆம், நீங்கள் ஏன் வரவில்லை, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை, உங்களை காணவில்லையே என்று ரசூல் அவர்கள் விசாரிக்க தொடங்கினார். காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முனாஃபிகீன்களாக இருந்தவர்கள், நயவஞ்சகர்கள் ரசூலிடம் வந்து பல பொய் காரணங்களை சொல்லி சென்று விட்டார்கள், எஸ்கேப் ஆகிவிட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், பெண்கள் வீட்டில் தனியாக இருந்தார்கள், யா ரசூலுல்லாஹ் எனக்கு உடம்பு சரியில்லை என்றெல்லாம் சொல்லி அந்த நயவஞ்சகர்கள் தப்பித்து சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சவில்லை. அந்த முனாஃபிகீன்கள் பொய் காரணங்களை சொல்லும்போது ரசூலுக்கு தெரியும், இவன் முனாஃபிக், பக்கா முனாஃபிக், இவன் சொல்லக்கூடிய காரணமும் பொய்யானது என்று ரசூலுக்கு தெரியும். ஆனால் ரசூல் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. அவர்கள் உண்மை சொன்னால் என்ன, பொய் சொன்னால் என்ன, அவர்கள் போரில் கலந்து கொண்டால் என்ன, கலந்து கொள்ளாமல் பின்தங்கியிருந்தால் என்ன என்று அவர்களை கண்டு கொள்ளாமல் ரசூல் அவர்கள் சரி போகலாம் என்று ரசூல் அவர்களும் அனுப்பிவிட்டார். காப் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், அடுத்து நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் சென்று உட்கார்ந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா ஹல்லஃபக், உங்களை பின்தங்க இருக்க செய்தது என்ன, எதற்காக நீங்கள் போரில் கலந்து கொள்ளவில்லை? அலம் தகுன் கத் இப்தஅத ظهرك, இந்த தபூக் போருக்கான பயணத்தை மேற்கொள்வதற்கு உங்களிடத்தில் வாகனம் இருந்திருக்கவில்லையா, எதற்காக நீங்கள் வரவில்லை என்று கேட்க காப் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி வல்லாஹி லவ் ஜலஸ்து இன்த غيرك من اهل الدنيا لرايت اني ساخرج من سخطه بعذر ولقد اعطيت جدلا. அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அல்லாமல் வேறு ஒரு நபரிடத்தில் நான் இப்படி உட்கார்ந்து ஒரு காரணத்தை சொல்ல வேண்டியது இருந்திருந்தால் நான் ஒரு பொய் காரணத்தை சொல்லி அவரை அவருடைய பொருத்தத்தை அடைந்து நான் போயிருப்பேன். நீங்கள் அல்லாமல் வேறு நபர் இருந்திருந்தால் நான் ஏதாவது பொய் காரணத்தை சொல்லியிருப்பேன். எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்க்கம் செய்யக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறான். ஒரு விஷயத்தை, இல்லாத ஒரு விஷயத்தை நிரூபிக்கக்கூடிய அந்த தன்மை. ஆகவே ஏதாவது ஒரு பொய் காரணத்தை சொல்லி நான் கன்வின்ஸ் செய்து நான் போயிருப்பேன். நீங்கள் அல்லாமல் வேறு நபர் இருந்திருந்தால் அவரை அந்த நேரத்தில் நான் கன்வின்ஸ் செய்து புறப்பட்டு போயிருப்பேன். ஆனால் அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடத்தில் நான் ஒரு பொய் காரணத்தை சொல்லி இந்த சமயம் உங்களை நான் திருப்திப்படுத்தினாலும் பின்னர் அல்லாஹ் என்னுடைய பொய்யை வெளிப்படுத்தி என் மீது உங்களை கோபம் கொள்ளும் விதமாக ஆக்கி விடுவான் என்று எனக்கு உறுதியாக தெரியும். அதற்காக இப்போது நான் உண்மையை சொல்லி நீங்கள் என் மீது கோபம் கொண்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பின்னர் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே என்னை குறித்து அன்பை, ஒரு திருப்தி ஏற்படுத்துவான் என்கிற நம்பிக்கை உண்டு. ஆகவே நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்வேன் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, போரை விட்டு பின்தங்கி இருப்பதற்கு இடத்தில் எந்த ஒரு தக்க காரணம் இருந்திருக்கவில்லை. அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை, பலத்தையும் கொடுத்திருக்கிறான். போரில் கலந்து கொள்வதற்கு தேவையான வாகனமும் என்னிடத்தில் இருந்தது. 2 வாகனங்கள் இருந்தன. இருந்தாலும் நான் வரவில்லை யா ரசூலல்லாஹ் என்று உள்ளதை அப்படியே சொல்லிவிட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா ஹாதா ஃபகத் ஸதக், இந்த நபர் பொறுத்தவரையில் இவர் உண்மையை சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை எதை சுட்டி காட்டுகிறது? முனாஃபிகீன்கள் பொய் சொன்னதெல்லாம் ரசூலுக்கு தெரியும், எல்லாமே பொய் காரணங்கள் என்று. ஆகவே இவர்கள் இப்படி சொன்னதும் ரசூல் சொன்னார்கள், இந்த நபர் பொறுத்தவரையில் இவர் உண்மையை சொல்லியிருக்கிறார். ஃபகும் ஹத்தா யக்தி அல்லாஹு ஃபீக், சரி இந்த இடத்தை விட்டு நீங்கள் கிளம்புங்கள், அல்லாஹ் உங்களை குறித்து ஒரு தீர்ப்பு சொல்லாத வரை நம்மில் யாரும் உங்களிடத்தில் பேச மாட்டோம், நீங்கள் புறப்படலாம், போகலாம் என்று ரசூல் அவர்கள் காப் பின் மாலிக்கை அனுப்பிவிட்டார்கள். அடுத்து சஹாபா பெருமக்களை அழைத்த ரசூல்கள் சொன்னார்கள், காப் பின் மாலிக்கிடம் யாரும் பேசக்கூடாது, பேசக்கூடாது. இவர் போரில் கலந்து கொள்ளக்கூடிய வசதியும் சக்தியும் இருந்து பின்தங்கி இருந்தவர். ஆகவே இவரிடத்தில் யாரும் பேசக்கூடாது, இதுதான் அவர்களுக்கு நாம் தரக்கூடிய தண்டனை என்பதாக ரசூல் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இது மட்டுமல்ல,
அந்த சஹாபியுடைய மனைவியையும் அழைத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சில நாட்கள் கழித்து, நீங்களும் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடாது, உங்களுடைய தாய் வீட்டுக்கு சென்று விடுங்கள் என்பதாக. ஆக இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு கட்டளையிட்டார்கள். அடுத்து சொல்கிறார்கள், கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், பனு சலமாவை சார்ந்த மக்கள் என்னை நோக்கி வந்தார்கள். கஅப் பின் மாலிக்குடைய உறவினர்கள் பனு சலமா மக்கள் என்னை நோக்கி வந்தார்கள். வந்து சொன்னார்கள், நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி போயிருக்கலாமே, எத்தனையோ பேர் வந்தார்கள், காரணங்களை சொல்லி சென்று விட்டார்கள், நீங்களும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி போயிருக்கலாமே. நீங்கள் ஒரு சின்ன பொய்யை சொல்லி போயிருந்தாலும் நபிகள் நாயகம் அடுத்து இஸ்திக்ஃபார் செய்வார்களா இல்லையா? சரி, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் போங்கள் என்று சொல்லியிருப்பார்களே. அந்த வார்த்தை ரசூலுடைய அந்த இஸ்திக்ஃபார், உங்களுடைய அந்த சின்ன பொய் சொல்லியிருப்பீர்கள், அந்த பாவத்தை போக்குவதற்கு போதுமானதாக இருந்திருக்கும். ஒரு சின்ன பொய்யை சொல்லி நீங்கள் போயிருக்கலாம், இப்படி யாரும் பேசக்கூடாது என்று ரசூலுகள் சொல்லிவிட்டார்களே என்பதாக சில பேர் வந்து சொன்னார்கள். ஆகவே கஅப் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி மக்கள் வந்து என்னிடம் சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளத்திலும் அந்த எண்ணம் தோன்றியது, சரி மீண்டும் ரசூலிடத்தில் போய் ஏதாவது ஒரு பொய் காரணத்தை சொல்லிவிடலாமோ என்று. இருந்தாலும் நான் உறுதியாக இருந்தேன், இல்லை, ரசூலிடம் அறவே பொய்யே சொல்லக்கூடாது, என்னதான் சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சந்திக்க வேண்டுமே ஒழிய ரசூலிடத்தில் பொய் பேச்சு ஒருபோதும் கூடாது என்று நான் உறுதியாக இருந்தேன், என்னதான் மக்கள் இப்படி எடுத்து சொன்னாலும். அதே நேரத்தில் அந்த வந்து பேசிய மக்களிடம் கஅப் பின் மாலிக் அவர்கள் கேட்டார்கள், இதே போல வேறு யாருக்காவது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்க, ஆம், 2 நபர்களுக்கு இதே நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் உண்மை காரணத்தை சொல்லி ரசூல் இவர்களிடம் யாரும் பேசக்கூடாது என்று ஒரு தடை விதித்தார்களே, இப்படி 2 நபர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த 2 நபர்கள் யார்? முராரா பின் ரபியா என்கிற ஒரு சஹாபி, இன்னொரு சஹாபி ஹிலால் பின் உமையா. மொத்தம் 3 சஹாபாக்கள், கஅப் பின் மாலிக் அல் அன்சாரி, முராரா பின் ரபியா, ஹிலால் பின் உமையா. இந்த 3 சஹாபாக்களுக்கு ரசூல் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள். இந்த 3 நபர்களிடம் யாரும் பேசக்கூடாது. எந்த அளவிற்கு என்றால் அந்த 3 சஹாபாவுடைய மனைவிமார்களையும் அழைத்து ரசூல் சொன்னார்கள், வீட்டில் இருக்க வேண்டாம், தாய் வீட்டுக்கு சென்று விடுங்கள். இந்த 3 சஹாபாவில் ஒரு சஹாபி முராராவா அல்லது ஹிலாலா ஞாபகம் இல்லை, அந்த சஹாபியுடைய மனைவி வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், இவருக்கு பணிவிடை செய்வதற்கு யாரும் இல்லை, அவருக்கு பணிவிடை செய்வதற்கு யாராவது துணை இருக்க வேண்டும், இந்த நிலையில் என்னால் அவர்களை விட்டு போக முடியாது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னதற்கு ரசூலுகள் சொன்னார்கள், சரி, வீட்டில் இருந்து பணிவிடை செய்யுங்கள், ஆனால் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, இல்லறத்தில் ஈடுபடுவது ஹராம் என்பதாக ரசூலுகள் சொல்லிவிட்டார்கள். ஆகவே இப்படி அவர்களை பைக்காட் செய்தார்கள், யாரும் பேசக்கூடாது, அவர்களிடத்தில் யாரும் பழகக்கூடாது என்பதாக ரசூலுகள் சொன்னார்கள். ஆகவே கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 2 நபர்களுடைய பெயரை அந்த மக்களிடம் சொன்ன பிறகு எனக்கு ஒரு விதமான திருப்தி கிடைத்தது. காரணம் என்ன? சரி, அத்தனை மக்களுக்கு மத்தியில் என்னை போல் 2 நபர்களுக்கும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த 2 நபர்கள் யார்? சாலிஹானவர்கள், பத்ர் போரில் கலந்து கொண்டவர்கள் 2 பேரும், முராரா பின் ரபி, ஹிலால் பின் உமையா. ஆகவே 2 சாலிஹான நபர்களுக்கும் என்னை போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விதமான திருப்தி, ஒரு நிம்மதி ஏற்பட்டது என்பதாக கஅப் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார். அடுத்து சொல்கிறார்கள், இத்தகைய அந்த காலகட்டத்தில் தான், யாரும் பேசாமல் இருந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இந்த 3 சஹாபாவை குறித்து சொல்லும் பொழுது, வஅலா ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு ஹத்தா இதா ضاقت عليهم الارض بما رحبت وضاقت عليهم انفسهم, பூமி விசாலமாக இருந்தும் இந்த 3 நபர்களுக்கு நெருக்கடியாக ஆகிவிட்டது என்று சொல்கிறான். அந்த நிலையை நாங்கள் உணரத் தொடங்கினோம். பேசுவதற்கு யாரும் ஆள் கிடையாது, வீட்டுக்கு வந்தாலும் யாரும் பேசுவது கிடையாது. இவர்கள் வெளியேறி சந்தைக்கு மார்க்கெட்டுக்கு சென்றாலும் சலாம் சொன்னாலும் பதில் சொல்வதற்கு ஆள் கிடையாது. பள்ளிவாசலில் தொழுவதற்காக வந்து சலாம் சொன்னாலும் எந்த சஹாபியும் பதில் சொல்வதில்லை. ஆகவே அதை அறிவிக்கும் பொழுது கஅப் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார், ஃபகுன்து அஹ்ருஜ், நான் வீட்டை விட்டு வெளியேறுவேன், ஃபஅஷ்ஹது ஸலாஹ், தொழுகைக்கு செல்வேன், வஅதூஃபு ஃபில் அஸ்வாக், மார்க்கெட்டில் அப்படியே சுத்தி சுத்தி வருவேன், வலா யுகல்லிமுனி அஹத், ஆனால் யாரும் என்னை பார்த்து பேச மாட்டார்கள், வஆதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலிடத்தில் நான் வருவேன், ஃபஉஸல்லிம் அலைஹி வஹுவ ஃபீ மஜ்லிஸி பஅத ஸலாஹ், தொழுகைக்கு பிறகு இமாம் திரும்பி உட்காருவார், அப்படி ரசூல் அவர்கள் திரும்பி உட்கார்ந்து இருப்பார். பள்ளிவாசலுக்கு வந்து நான் ரசூலை பார்த்து சலாம் சொல்வேன், ஃபகூலு ஃபீ நஃப்ஸி, சலாம் சொல்லும் பொழுது நான் என்னுடைய உள்ளத்தில் நான் சொல்லிக் கொள்வேன், ரசூல் அவர்கள் உதடுகளை அசைக்கிறாரா பார்க்கலாம் என்று நான் யோசிப்பேன்.
ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதடை அசைக்க மாட்டார், அதாவது சலாமுக்கு பதில் சொல்ல மாட்டார். ரசூலுக்கு நெருக்கமாக நின்று நான் தொழுவேன். தொழும் பொழுது நான் ரசூலை பார்க்கும் பொழுது ரசூல் அவர்கள் கீழே பார்ப்பார்கள், தரையை பார்ப்பார்கள். நான் தரையை பார்த்து தொழும் பொழுது ரசூல் அவர்கள் என்னை பார்ப்பது போல் நான் உணர்வேன். ஆனால் நேரடியாக ரசூல் நினைச்ச மாட்டார், காபின் மாலிக்கை பார்க்க மாட்டார், சலாம் சொன்னால் பதில் சொல்ல மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் இப்படி இந்த 3 சஹாபாவை என்ன செய்தார்கள், பைக்காட் செய்தார்கள். அந்த நேரத்தை பற்றி சொல்லும் பொழுது அடுத்து சொல்கிறார் காபின் மாலிக் அவர்கள், அந்த சமயத்திலே எனக்கு மிக பிரியமானவராக இருந்த அபூ கதாதாவுடைய வீட்டு மாடியில் நான் ஏறினேன். அபூ கதாதா காபின் மாலிக்குடைய சிறிய தந்தை மகன், கசின் பிரதர் என்று சொன்னால் ஒரு பாண்டிங் இருக்கும், ஒரு தொடர்பு இருக்கும். ஆகவே எனக்கு மிக பிரியமானவர் என்னுடைய அந்த சொந்தத்தில் உள்ள சகோதரர், சித்தப்பா மகன் அபூ கதாதா எனக்கு மிக பிரியமானவர். அவ்வாறு இருந்தும் நான் அவரை பார்த்து சலாம் சொன்னாலும் ஃபவல்லாஹி மா ரத்த அலைஹி ஸலாம், அல்லாஹ் மீது ஆணையாக அபூ கதாதா கூட என்னுடைய சலாமுக்கு பதில் சொல்லவில்லை. என்னிடத்தில் மிக பிரியமானவராக இருந்தவர். அப்படிப்பட்ட சமயத்திலே அபூ கதாதாவை பார்த்து காபின் மாலிக் அவர்கள் ஒரு முறை கேட்கிறார்கள், அன்ஷுதுக பில்லாஹ், அல்லாஹ்வை வசீலாவாக அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து கேட்கிறேன், அபூ கதாதாவே சொல்லுங்கள், ஹல் தஅலமன்ன அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹ், நான் போரில் கலந்து கொள்ளவில்லை, பின்தங்கியிருந்தது என்னுடைய தப்புதான், ஆனால் நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் உண்மையில் நேசிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்று கேட்க பதில் வரவில்லை. ஃபசகத, மௌனமாக இருந்தார். மீண்டும் 2வது முறை கேட்கிறார், அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து கேட்கிறேன், அபூ கதாதாவை நீங்கள் சொல்லுங்கள், நான் போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கி இருந்தாலும் நான் அல்லாஹ் ரசூலை உண்மையில் நேசிக்கக்கூடியவன் என்று உங்களுக்கு தெரியுமா இல்லையா? பதில் வரவில்லை. 3வது முறை இதே கேள்வியை அவர்கள் அபூ கதாதாவை பார்த்து சொல்லும் பொழுது அபூ கதாதா என்ன சொல்கிறார், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ் ரசூல் நன்கறிந்தவர்கள் என்று சொல்லிவிட்டார். ஃபஃபாதத் ஐனா, இப்படி சொன்னதும் நான் அழத் தொடங்கி விட்டேன், அழுது விட்டேன். மீண்டும் அந்த வீட்டு மாடியில் நான் ஏறினேன். அடுத்து சொல்கிறார்கள், இன்னொரு முறை நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், சஹாபாக்கள் பேசாமல் இருந்தது ஒரு சோதனை, அதில் பிரியமானவர்கள் கூட பதில் சொல்லாமல் இருந்தது இன்னொரு பெரிய சோதனை. அதற்கு மத்தியில் நடந்த இன்னொரு பெரிய சோதனையை அறிவிக்கிறார். மதீனாவுடைய மார்க்கெட்டில் நான் இருக்கும் பொழுது ஒரு ஷாம் நாட்டை சார்ந்த ஒருவர் என்னிடத்தில் வந்தார். ஏதோ வியாபாரம் செய்வதற்காக வேண்டி வந்தவர். அவர் என்னை நோக்கி வந்து ஒரு கடிதத்தை கொடுத்தார். கடிதத்தை திறந்து பார்த்தால் அது கஸ்ஸான் நாட்டின் மன்னர் எழுதிய கடிதம். கஸ்ஸான் நாட்டு மன்னர் எழுதிய கடிதம். அதில் இருந்தது, அம்மா பஅத் ஃபஇன்னஹு கத் பலகனா அன்ன ஸாஹிபக கத் ஜஃபாக், நமக்கு தெரிந்திருக்கிறது உங்களுடைய தோழர் அதாவது முஹம்மது உங்களை வெறுத்து இப்படி பைக்காட் செய்திருக்கிறார் என்று நமக்கு தகவல் கிடைத்தது. வலம் யஜஅல் கல்லாஹு பிதாரி ஹவான் வலா முதிஅ ஃபல்ஹக் பினா நுவாசிக, உங்கள் மீது அல்லாஹ் இணைச்சவில்லை, நெருக்கடி ஏற்படுத்தவில்லை, நம்மிடத்தில் நீங்கள் வந்து விடுங்கள், நாங்கள் உங்களை அரவணைப்போம் என்பதாக காபின் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள். இருந்த சோதனையே மிகப்பெரிய சோதனை. அதில் கஸ்ஸான் நாட்டு மன்னருடைய இந்த கடிதம் இன்னொரு பெரிய சோதனையாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரும் பேசுவதற்கு ஆள் கிடையாது, பதில் சொல்வதற்கு ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நாட்டின் மன்னர் அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நாங்கள் உங்களை அரவணைக்கிறோம் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், பலவீனமான ஈமான் உள்ளவர்களாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஈமானையே பறி கொடுத்து விட்டு புறப்பட்டு சென்று இருப்பார்கள். அப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்கிறோமா இல்லையா, கேள்விப்படுகிறோமா இல்லையா? முஸ்லிம்கள் குறிப்பிட்ட ஒரு நபரை சரியா கவனிக்கவில்லை அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் முஸ்லிம் சமூக மக்கள் ஒரு நபரை வெறுத்து விட்டார்கள், ஒதுக்கி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த சமயத்தில் எதிரிகள் யாராவது நம்மோடு சேர்ந்து விடுங்கள் என்று சொன்னால் ஈமானை பறி கொடுத்து விட்டு என்ன செய்வார்கள்? போய் சேர்ந்து விடுவார்கள். சில கட்சிகளில் சேர்ந்து விடுவார்கள் அல்லது சில வழிகட்டவர்களோடு சேர்ந்து விடுவார்கள், இஸ்லாத்தை கூட விட்டு வெளியேறி விடுவார்கள். அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆகவே இது மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்தது. காபின் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சோதனைக்கு மத்தியில் நான் அந்த லெட்டரை படித்த பிறகு அல்லாஹ் மீண்டும் என்ன செய்கிறான்? கடுமையாக சோதிக்கிறான். ஆகவே பொறுமை இழந்துவிடக் கூடாது என்பதாக நான் உள்ளுக்குள் சொல்லிக்கொண்டு அந்த லெட்டரை தூக்கி ஒரு நெருப்பில் போட்டுவிட்டேன், ஒரு அடுப்பில் போட்டுவிட்டேன் என்பதாக சொல்கிறார். அடுத்து காபின் மாலிக் அவர்கள் தொடர்ந்து அறிவிக்கிறார்கள், இதே நிலை நம் மீது, அதாவது காபின் மாலிக், ஹிலால் பின் உமையா, முராரா பின் ரபி, இந்த 3 சஹாபா மீது இதே நிலை 50 நாட்களுக்கு நீடித்தது. 50 நாட்கள். யோசித்து பாருங்கள், மக்கள் எல்லோரும் பேசுகிறார்கள்,
நமக்கு நெருக்கமான யாரோ ஒருவர் பேசாமல் இருந்தாலே ஒரு 2 நாட்களுக்கு ஒரு விதமான நெருக்கடி ஏற்படும், ஒரு நிம்மதி இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது இங்கு யாரும் பேசுவதற்கு ஆள் இல்லை, மனைவிமார்கள் உள்பட 50 நாட்கள் யோசித்து பாருங்கள். ஆகவே 50 நாட்கள் பூர்த்தியாகும் பொழுது இவர்கள் சொல்கிறார்கள், ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு என்னுடைய வீட்டு மாடியில் நான் அமர்ந்திருந்த சமயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த நிலையில் பூமி விசாலமாக இருந்தாலும் அந்த பூமி இந்த 3 நபர்களுக்கு நெருக்கடியாக ஆகிவிட்டது என்று அந்த ஒரு மனநிலையில் நான் இருக்கும் பொழுதுதான் ஒருவர் சப்தமாக என்னுடைய பெயரை சொல்லி அழைத்தார். பல நாட்களுக்கு பிறகு காப் என்று யாரோ அழைக்கிறார் சப்தமாக, யா காப் இப்னு மாலிக் அப்ஷிர், உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்று யாரோ ஒருவர் வேகமாக என்னை பார்த்து அழைத்தார்கள். அந்த சப்தத்தை கேட்டதும் நான் சஜ்தாவில் விழுந்து விட்டேன். ஆம், ஏதோ ஒரு நற்செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து எனக்கு ஏதோ ஒரு நற்செய்தி தான் வந்திருக்கிறது என்று நான் உணர்ந்ததும் உடனே சஜ்தத்து ஷுக்ர் என்று சொல்வோமே, நன்றிக்கான சஜ்தா, அந்த சஜ்தாவில் நான் விழுந்து விட்டேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து அந்த செய்தியை அந்த நபர் அறிவித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு நற்செய்தி சொல்லியிருக்கிறார், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டதாக வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான், நபிகள் நாயகம் உங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லும்படி சொன்னார்கள் என்று சொன்னதும் அந்த சந்தோஷத்திலே காப் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் என்னிடத்தில் 2 ஆடைகள் தான் இருந்தன, அந்த ஆடைகளை விட்டால் வேறு ஆடைகள் என்னிடத்தில் இருந்திருக்கவில்லை. அந்த ஆடையில் மேலாடையை கழற்றி நான் உடனே அந்த நபருக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன். அடுத்து ஒரு தோழரிடம் ஒரு ஆடையை வாங்கி வாடகை மாதிரி வாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி நான் வந்தேன். வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள், உங்களுக்கு நற்செய்தி, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டதாக வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். ரசூல் அவர்கள் நற்செய்தி சொன்னதும் சஹாபா பெருமக்கள் அத்தனை பேரும் ரசூல் அவர்களுடைய கட்டளைக்காக வேண்டி பேசாமல் இருந்த அந்த சஹாபா காப் பின் மாலிக், முராரா பின் ரபி, ஹிலால் பின் உமையாவிடம் பேசாமல் இருப்பதற்கு வேறு எந்த காரணமும் கிடையாது, ரசூலுடைய கட்டளை. அவர் என்னதான் என்னுடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, என்னுடைய கசின் பிரதராக இருந்தாலும் சரி, ரசூல் அவர்கள் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக பேசாமல் இருந்த அந்த சஹாபா இந்த நற்செய்தி வந்ததும் ரசூல் பேசலாம் என்று அனுமதி கொடுத்ததும் கூட்டம் கூட்டமாக வந்து காப் பின் மாலிக், முராரா பின் ரபி, ஹிலால் பின் உமையாவுக்கு நினைச்சார்கள், வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள், உங்களுக்கு நற்செய்தி, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டதாக வசனத்தை இறக்கி வைத்து விட்டான் என்று கூட்டம் கூட்டமாக வந்து மக்கள் எம்மை சந்தித்தார்கள் என்பதாக காப் பின் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை குறித்து தௌபா அத்தியாயத்தின் 118வது வசனத்தில் சொல்லும் பொழுது வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த தீர்ப்பு விஷயத்திலே பிற்படுத்தப்பட்ட அந்த 3 நபர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 3 நபர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்பதாக. இது பின்தங்கிய 3 நபர்களை குறித்து என்று அர்த்தம் கிடையாது. வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, மாறாக அல்லாஹ்வின் உத்தரவை எதிர்பார்த்து பிற்படுத்தி வைக்கப்பட்ட அந்த 3 நபர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போரில் பின்தங்கி இருந்ததை ஒரு குறையாக அங்கு குத்தி காட்டும் விதமாக அல்லாஹ் அந்த வார்த்தை சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வராமல் 50 நாட்களாக பிற்படுத்தி வைக்கப்பட்ட அந்த 3 நபர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். 50 நாட்களுக்கு பிறகு அவர்கள் மீது பூமி விசாலமாக இருந்தும் நெருக்கடியாக ஆகிவிட்டது. எந்த அளவிற்கு சொன்னால் அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் அடைக்கலம் கிடையாது என்ற அந்த 3 நபர்களும் அறிந்துவிட்ட பிறகு சும்ம தாப அலைஹிம் லியதூபு, அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். இன்னல்லாஹு வத்தவாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாக தன்னுடைய அடியார்கள் மீது கிருபை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்ன பிறகு அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்லக்கூடிய கட்டளை என்ன? எல்லா இறை விசுவாசிகளை பார்த்து யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மை பேசுபவர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள். ஆகவே இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய படிப்பினை என்ன? உண்மை பேசி சில சோதனைகள், சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அந்த சோதனைகளை பொறுத்துக் கொள்வது என்னது? சிறந்தது. பொய் பேசி தப்பித்து செல்வதை விட உண்மை பேசி சில சோதனைகளை சந்திப்பது மிக சிறந்தது என்பதை உணர்த்தும் விதமாக தான் இந்த சம்பவத்தை சொன்ன பிறகு சுருக்கமாக அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்ன? உண்மை பேசுபவர்களை நீங்கள் ஆகிவிடுங்கள். அதே போல் அன்பானவர்களே, இந்த சம்பவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் தான், நம்மில் ஒருவர் தவறு செய்தால் அவரை திருத்துவது, அவரை சீர் செய்வது நம்முடைய பொறுப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யவில்லை, அத்தனை சஹாபாக்கள் நம்மோடு வந்தார்கள், 3 நபர்கள் தானே பின்தங்கி இருந்தார்கள். சரி, ரசூல் அவர்கள் அப்படி விடவில்லை, மாறாக அவர்களுக்கு தர்பியத் செய்தார்கள்.
அந்த 3 நபர்கள் அடுத்து மீண்டும் என்ன செய்யக்கூடாது, இப்படி போரில் கலந்து கொள்ளக்கூடிய சக்தியும் வசதியும் இருந்து பின்தங்கி இருக்கக்கூடாது, அடுத்து இந்த தவறு நடக்கக்கூடாது, அடுத்து இந்த பாவத்தை அந்த 3 பேரும் செய்யக்கூடாது என்று சொன்னால் இதே நொடி அவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காக எடுத்த முடிவுதான் என்னது, யாரும் இந்த 3 பேரிடம் பேசக்கூடாது என்கிற முடிவு. பொதுவாக மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டம் என்ன, ஒரு முஸ்லிம் சகோதரர் இன்னொரு சகோதரரோடு என்ன செய்யக்கூடாது, 3 நாட்கள் தாண்டி பேசாமல் இருக்கக்கூடாது என்பதுதான் அடிப்படை சட்டம். ஆனால் இங்கு 50 நாட்கள் தாண்டி ரசூல் உள்பட சஹாபா யாருமே பேசவில்லையே, இது ஹராம் கிடையாதா என்று சொன்னால் ஹராம் இல்லை. இது எந்த நோக்கத்துக்காக செய்தது, ஒருவரை திருத்த வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக வேண்டி செய்தது. ஏதோ எனக்கும் ஒரு சகோதரருக்கும் மத்தியில் மனஸ்தாபம், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அந்த சண்டையின் அடிப்படையில் நான் பேசாமல் இருந்தால்தான் ஹராம் 3 நாட்கள் தாண்டி. ஆனால் இந்த விஷயத்தில், இந்த கேஸிலே ரசூலும் சஹாபாவும் ஏதோ தனிப்பட்ட பர்சனல் விஷயத்திலே கோபம் கொண்டு காபின் மாலிக்கை புறக்கணிக்கவில்லை 50 நாட்களுக்கு. மாறாக அவர்கள் ஒரு தவறை செய்தார்கள், அவரை திருத்துவதற்காக வேண்டி எடுத்த முடிவு இது. இப்படி என்ன செய்யலாம், உதாரணத்திற்கு ஒரு தந்தை இருக்கிறார், தன்னுடைய மகனுக்கு தொழும்படி சொல்கிறார், தொழுவதில்லை, மீண்டும் சொல்கிறார் தொழுவதில்லை, மீண்டும் சொல்கிறார் தொழுவதில்லை. சரி, இவனோடு பேச்சை நிப்பாட்டி விட்டால் அவன் இன்ஷா அல்லாஹ் திருந்துவான் என்கிற நம்பிக்கை இருந்தால் அந்த தகப்பனுக்கு, தந்தைக்கு அவர் என்ன செய்யலாம், 3 நாட்கள் தாண்டியும் பேசாமல் இருக்கலாம். இங்கு நோக்கம் அவனை வெறுக்க வேண்டும், பேசவே கூடாது என்பது கிடையாது, அவரை திருத்த வேண்டும் என்பது நோக்கம். இந்த நோக்கத்துக்காக வேண்டி 3 நாட்கள் தாண்டியும் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் எப்போது அனுமதிக்கப்பட்டது, பேசாமல் இருந்து அவர்கள் திருந்தி வருவதற்கான வாய்ப்பு இருந்தால்தான். நாம் பேசாமல் இருந்தும் அவர்கள் திருந்த போவதில்லை என்பதை நாம் உணர்ந்தால் பேச்சை தவிர்ப்பதற்கு அனுமதி கிடையாது. பேசிதான் அடுத்து என்ன செய்ய வேண்டும், திருத்த முயற்சிக்க வேண்டும். ஆகவே இந்த சம்பவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம், நம்மில் ஒருவர் தப்பு செய்தால் அவரை தர்பியத் செய்வது, சீர்திருத்துவது, இஸ்லாஹ் செய்வது, அதற்கான முயற்சியை மேற்கொள்வது நம் மீது கடமை என்கிற ஒரு பாடத்தையும் இந்த சம்பவம் நமக்கு தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உண்மை பேசக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. பொய் பேச்சை விட்டு, பொய்யாளர்களில் ஒருவராக ஆகுவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. அதே போல தனக்கு தர்பியத்து செய்யக்கூடிய, இஸ்லாஹ் செய்யக்கூடிய, பிறருக்கு இஸ்லாஹ் செய்யக்கூடிய, சீர்திருத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.